ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஸ்திகனி யூடியூப் சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலாக்காய் காரக்குழம்பு வைக்க போகிறோம். வாங்க அதை எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கலாக்காய் வந்து விதையெடுத்து வச்சுருக்கோம். கலாக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு வந்து விதையெடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து தோல் உரித்து வச்சுருக்கோம். பூண்டு, வரமிளகா, தக்காளி 2 தக்காளி, புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம். வாங்க நம்ம குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து புளித்தண்ணிக்குள்ள நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழம்புக்கு மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் வேணும். ஏன்னா இது வந்து காரக்குழம்பு வந்து புளித்தண்ணி யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து இதுக்கு நல்லெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன். ரெண்டாவது வந்து கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரெண்டு கல்லுப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வந்து எல்லாமே வணங்கும். அதனால் 2 கல்லுப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போது நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம். தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. நல்லா பாதி அளவு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கலாக்காயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கலாக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து 1க்கு பாதியாக நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா புளி தண்ணி மிளகாத்தூளெல்லாம், அதெல்லாம் ஒன்றா ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த புளித்தண்ணி ஊற்றணும் இல்லையா, அது வந்து நல்லா ஒரு கொதிச்சு வருது. ஆனால் திக்காக வருது. நான் வந்து தண்ணி வந்து வேணுங்கிற அளவு வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் வந்து திக்காக வைக்கிறங்காட்டி நான் தண்ணி ஊற்றலை. நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இன்னும் நல்லா காயெல்லாம் வேகணும். அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிஜமாலுமே சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக புளிப்பாக செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.